டயர்டாக எல்லோருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. செங்கை தேவ் ஃபிஷிங் சேனலுக்கு வருகை தரும் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் செட் மூலயமா தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு வந்திருக்கிறோம். நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பால் செட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஃபுல் ஃபோக்கஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய மீன் அந்த கண்டை மீனை பிடிக்கிறதுக்கு தான் இந்த பால் செட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில் ஜிலேபி மீன் இருக்குது, பெரிய பெரிய சைஸ்லேயும் இருக்குது. ஸோ கட்லா அப்புறம் பார்த்திங்கன்னா ரோகு மீனும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ரோகு மீனுக்கு தான் இந்த உபகரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். பக்கத்துலேயே, ஆமாம், அவ்வளோதான். எடுத்துக்கிட்டு வந்த பால் செட்டெல்லாம் போட்டாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பால் செட்டில் ஒரு மீன் மாட்டுச்சு. ஆமாம், அவ்வளோதானா? ஓ, ஓகே. ஜிலேபியா? இல்லை, பைலட்டுன்னு நினைக்கிறேன். செம்ம சைஸ். இதுதான் எடுத்துக்கிறேன். தளராமல் போடுங்கள், கிடைக்கும். ஓகே. பொன்னுசாமி அங்கிள் அது ஒருவர் கொடுத்துருங்க பாவம். அவ்வளோதான். பைலட், பெரிய பைலட்டுங்களா? பைலட், பைலட்டுன்னு இது ஒரிஜினல் பைலட்டா? ஆமாம், ஆமாம். ஓ, செம்ம சைஸ். செம்ம சைஸ். அதில் தூக்கிடுங்க ஐயா. எனக்கு கீழே போந்துச்சுன்னா அவ்வளோதான். செம்ம சைஸ். இது இருக்குங்க, 1 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஹலோ, ஐயா, ஐயா சொல். அதான் ஒரு பைலட்டு தான் அடிச்சுது ஐயா. பெருசு பெருசு. ஆமாம் ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்கள் தான் மாட்டிகிட்ருக்கு. நல்ல ஒரு மீடியம் சைஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எதிர்பார்த்து நாங்கள் வரல. நாங்கள் எதிர்பார்த்து வந்தது பெரிய சைஸ் கட்லா ரோகுக்கு தான் வந்தோம். ஹலோ, வாங்கய்யா வாங்கய்யா வாங்க. ஓகேயா வாங்க. ராஜேஷ் எடுத்துட்டீங்களா ஐயா? எடுத்துட்டேன். நீங்கள் போட்டுருங்க பேக். சூப்பருங்கய்யா.
ஸோ பால் செட்டை தவிர வேறு எதுவுமே போடக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு வந்துட்டு அடுத்த நாள் வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோகு மீன் மாட்டி துள்ளி குதித்து இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இருக்கிறான் மீன் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துடுச்சுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தாமரை இலை தண்டில் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கு. நம்ம ஃபோர்ஸாக இழுத்தா மீன் மிஸ் ஆகிடும். ஸோ பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும். டயர்டாக வகையான முள்ளன அது. அதில் இதெல்லாம் இருக்கு. இதுதான் ஸ்ட்ராங். அடி அடி உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. அருமையான சொன்ன மாதிரி தண்டில் தான் மாட்டிக்கிட்டு. சூப்பர் சூப்பர். போ 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 போ. தண்டு தண்டு. ஸோ ஒரு வழியாக ட்ரை பண்ணி மேலே எடுத்தாச்சு. சூப்பர் சைஸில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி கிடைச்ச மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ சைஸ் உள்ள ஒரு ரோகு மீன். அவ்வளோதான். சூப்பர். இப்படி காமிக்க முடியுமா? அவ்வளோதான். ஓகே. ஸோ தொடர்ச்சியாக இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனாக தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு ரோகு மீன் கிடைச்சிருக்கு. ஸோ பால் செட்டில் கிடைத்த ஒரு அருமையான ஒரு பெரிய மீன். ஸோ தொடர்ச்சியாக அருமையாக எங்களுடைய வீடியோவெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.